நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்தாவை கட் பண்ணி கொட்டிக்கிறோம். அந்த பாஸ்தா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், 1 or 2 drops ஆயில் போடுறோம். ஏன் ஆயில் போடுறோன்னா, இந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது தாங்க நம்ம இதை ஆயில் போடுறோம். நம்ம பாஸ்தா வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்க. வெறும் ஆஃப் குக் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவை எடுத்து வச்சுட்டு அதில் போதுமான அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்ட பிறகு 2 ஸ்பூன் வந்து நம்ம மைதா போடுறோம். நிறைய பேர் கோதுமை போடுவாங்க. கோதுமைலாம் சேர்க்கக்கூடாதுங்க. மைதா மட்டும் போட்டால் தான் திக் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம மைதா கொட்டிக்கிறோம். நம்ம மைதா போட்ட பிறகு ஃப்ளேமை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மைதா வந்து நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த பட்டரும் மைதாவும் வந்து மிக்ஸ் ஆகும்போது அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டும் போது மட்டும்தான் அது வந்து கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்கில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டுட்டு அந்த மில்கை வந்து இதில் வந்து பட்டர், மைதா, பால் இது 3மே வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்னென்னா ஆனியன் போட்டு அப்புறம் காம்பை போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு மெத்தடு. பட் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் பிரியாணி இலை அப்புறம் வந்து ஒரு சின்ன பட்டை இதை மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியான முறையில் வந்து ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சாஸ் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம தவாவை எடுத்து வச்சுக்கிறோம். அதில் ஆயிலை போட்டுட்டு சீரகம், வெங்காயம், நான் என்கிட்ட என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் அங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் பாஸ்தா செய்யலாம், அப்புறம் மஷ்ரூம் போட்டு கூட செய்யலாம். நம்மளோட ஆப்ஷன்ஸ் தாங்க. நான் வந்து காணும் அப்புறம் க்ரீன் கலர் கேப்சிகம் இது 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணுங்க. ரொம்ப ஃபுல் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக நம்ம இது பண்ணாலே போதும். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க பாஸ்தா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து ஒரு 2 minutes வந்து நம்ம வந்து அப்படியே கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சுருக்கிற ஒயிட் சாஸை வந்து நம்ம வந்து கொட்டி கிண்டணுங்க. ஸோ ரொம்ப லிக்விடாலாம் வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருந்தாலே ஓகேவாக இருக்கும். பாருங்கள், உதிரியாக எவ்வளோ அழகாக இருக்குது. பாஸ்தாக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த சில்லி ஃப்ளேக்ஸு அப்புறம் ஆரிகானோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுனால தான் அது டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பைசஸ் அந்த மாதிரி ரெடிமேடாக இல்லாதனால ஓமனவல்லியும் இந்த மாதிரி துளசி இலையும் தான் போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது போடும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 லீவ்ஸும் வந்து நம்ம வந்து பொடியாக சாப் பண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலேயே நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸுமே போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், இதுதான் ஓமனவல்லி. எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கற்பூரவல்லின்னுவாங்க, ஓமனவல்லின்னுவாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒயிட் சாஸும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக இது தாங்க நம்ம பண்ணுறோம். ஃபைனல் டச்சே இது தான். பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.